ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வந்ததும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி விசாரணைக்கு வருதுன்னா இன்றைக்கி காலையில் என்ன ஜிஹெச் கூப்பிட்டு போகிறாங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அமைதியாக இருந்தேன் நான். அந்த கோயம்புத்தூர் ஜிஹெச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்டிலேருந்து ஓபி அட்மிஷன் போட்டுட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். மீடியா ஃபுல்லாக கேமராவோடு என்னை சுற்றுகிறார்கள். கையை ஒட்டச்சல்ல வந்து என்கிட்ட சொன்னல பிளேட் இருக்கான் பாருங்கன்ட்டு, நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே சொல்கிறேன், சிறையில் எனது கை உடைக்கப்பட்டது. சிறையிலே ஒன்று இங்கேயே சமாதி ஆகிடும். அந்த 2வது செக்கிங் வந்தாலும் அன்றைக்கி சொல்கிறாரு, ஒழுங்காக இருக்கணும் பார்த்துக்க, இல்லைனா புதைச்சிருவேன் ஜெயிலுக்குள்ளேன்றார். நான் இதை சொல்கிறேன், சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் என் கையை உடைத்தது செந்தில்குமார். இவர் வந்து எனக்கு கோவை சிறையில் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். போன உடனே அங்கே சொல்லிவிட்டு போகிறேன். போயிட்டு எக்ஸ்ரே எடுத்த உடனே பார்த்துட்டு, பட்டு இந்த நேரத்தில் நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன், நான் சென்ற அரசு மருத்துவமனைகள் அத்தனையிலும் டாக்டர்கள் சொந்த மகனை போல பார்த்து கொண்டார்கள்.